சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய நமக. திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க. டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலும் சரி, செல்போனை ஓப்பன் பண்ணாலும் சரி, எங்க பார்த்தாலும் கொலைங்கிறாங்க கொள்ளைங்கிறான். வாரத்துல 7 நாள் கேப் இல்லாம அங்கங்க கொலை, இதுக்கு கொலை, கள்ளக்காதலி கொலை, அந்த கொலை இந்த கொலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன? ஒண்ணுமே இல்லையா? தீர்வு தர்மயுகம் வர்ற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அது எப்ப வரும் தான் கேக்குறேன். அது எப்ப? தர்மயுகம் விரைவில் வரப்போகுது. எம்பருமா எங்க அப்பா அன்னைக்கு சொல்லிட்டான், கலியோ விளைந்து போச்சு சக்கர ஆயுதத்துக்கு இறை காணும் பருவமாச்சு சிவனே ஐயா. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறாரு. சிவனே களி முத்திருச்சு, என்னுடைய சக்கர யுகத்துக்கு வேலை வந்துருச்சுங்கிறான். எங்க அப்பன்னு சொல்றான். விடுவானா? விட மாட்டான். சீக்கிரத்துல வருவான். தர்மயுகம் வரும்பொழுது இந்த பூலோகம் வந்து ஸ்வர்க்கத்துக்கு இணையாக இருக்கும். நல்ல மனிதர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பார்கள். ஆடம்பர வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தங்கம், ஐஸ்வர்யம், சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும். பொன்னுலகம், பொண்ணு தங்கத்தாலான உலகம் இருக்கு. அந்த மாதிரி இருக்குமா பூமி? நான் சொல்ல புது எங்க அப்பறமா சொல்றான். புது வாயு, புது மனு, புது விருட்சம் எல்லாம் புதுசு. புது வாயுங்கிறான். காத்தே ஃபில்டர் பண்றாரு. இந்த வாயு நம்ம சுவாசிக்கிற காத்தே கிடையாதுங்க. புது வாயு, புது மனு, புது மனுக்கள் மக்கள், புது விருட்சம் எல்லாமே புதுசு புதுசா மாறப்போகுது. தர்மயுகம் வர வரைக்கும் இப்படிதான். இந்த கலியுகத்தை நீங்க ஒன்னு தலையில தனி வச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இது 80 சித்தம் எல்லாம் கர்மா. என்ன செய்ய? நான் செஞ்ச கர்மத்தை தொலைக்க நாங்க வந்து பிறந்து தொலைஞ்சிட்டேன். நானே சாக போறேன். நீங்க மட்டும் உயிரோட வரைக்க போறீங்க. என்னைக்கெல்லாம் நம்மளை கொள்ளதான் போறான். ஏதோ ஒரு வகையில் நம்ம சாக போறோம். நீங்க அதுக்காக கள்ளக்காதலி கொலை இதெல்லாம் எம்பரமா முன்னாடி சொன்னதுதான். எங்க அப்பா அன்னைக்கு சொல்லிட்டான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடி அவர் எண்ணி நாணி ரப்பார் கோடி வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய். இதெல்லாம் அர்த்தம் சொன்னா ஒரு 2 நாள் ஆகும். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கள்ளக்கணவரை கள்ளக்காதலனை வச்சுக்கிட்டு தீர்த்து கட்டுறது பெண்களும் இருக்கா. ஆண்கள்ல கள்ள தொடர்புல அவன் தீர்த்து கட்டுறான். இதெல்லாம் பெம்பரமா அன்னைக்கே சொல்லிட்டாரு. இதெல்லாம் களி முத்துற காலத்துல நடக்கும். இந்த கலியும் அழிய போற காலத்துல எல்லாம் நடக்கும்னாரு. இது நடக்கலனாதான் அதிசயம். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதையும் எம்பெருமா சொல்றான். பிரியாணிக்கு அது பிரியாணி அபிராமின் தானே அதானே. அதையும் எம்பெருமா ஆதிலேயே சொல்லிட்டு அந்த கலியுகம் அழிய போற நாள்ல இப்படி நடக்க என்ன சொல்றான்? குட்டி அழித்திடுவார் கொள்ளுவார் கொண்டவனை மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான்கர். தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேசி ஏதாவது மகனை திட்டானா அவன் தாயை கொலை பண்ணிடுறான். பெத்த தாயின்னு பாக்குறானா கொண்டுறான். அதே போல குட்டி பெத்த பிள்ளைய தாய் அன்னைக்கு இப்ப எத்தனை செய்தி வருது? எத்தனை செய்தி கொள்றாளா இல்லையா? இது எல்லாரும் அப்படி இல்லைங்க. எல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ 1-2 கருமாந்திரம் பிடிச்சதுக்கு பண்ணுச்சுன்னா அதுக்காக நீங்க எல்லாத்தையும் 10-50 சொல்லக்கூடாது. இப்படி உயிரோட இருக்க முடியும். சொல்லுங்க. அதனால இந்த 1-2 கருமாந்திரங்கள் இப்படிதான் பண்ணதான் செய்யும். அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து எம்பெருமா அன்னைக்கே சொன்னதுதான். குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் பெத்த தாய பிள்ளை கொள்ளுவா. பெருமாள் சொன்னது. அப்புறம் மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான். தாய் ஏதாவது திட்டானா மகன் வந்து தாயை கொண்டு போடுவான். நான் கொள்றானா இல்லையா? இத்தனை செய்தி வருது. அப்புறம் அதோட விட்டானா கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே விளக்கம் கொடுக்கணுமா? வெக்க கேடுங்க. கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி வைக்கி குறுகி சாவாங்க. கூடி உடன்பது புரிஞ்சுக்கிடுங்க. நான் இது விளக்கம் கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அப்படி இப்படி அதனாலயா இது வந்து அப்புறம் அதோட விட்டாரா? அடப்பமிட தாயை ஆளாக்கி வைத்திடுவான் குடை பிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலையுதுங்கிறான். அப்ப வேலை செய்யும் போது மகன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பானா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. மகன் வேலை செஞ்சா அப்பா வந்து நின்று இருப்பாரு கொடை பிடிச்சிட்டு. இப்ப அப்படி இல்ல. மகன் கொடை பிடிச்சிட்டு இருக்கான். அப்பா குடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. காட்டு வேலை, குளத்து வேலை, கொத்து வேலைன்னு வந்துட்டாலே அந்த காலம் கொடுமையான காலங்கிறாரு. எல்லாம் கலியுகத்துல பாருங்க. எல்லாம் தலைகளை தான் இருக்கும். நீங்களும் நானும் புலம்பதான் முடியும். நம்மளால எதையுமே இங்க கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் தர்மயுகம் வரும் வரைக்கும் இந்த சம்பவங்கள் சம்பவிக்கும். எம்பெருமான் சொன்னது. அவன் எழுத்து மாத்தி எழுத முடியுமா? இது பெருமாள் சொன்னதுங்க. எப்படி விடும்? அதோட விட்டாரா? சாமி சொல்றாரு, அங்காரம் அடிபிடிகள் அதிகமப்பா தேசமெங்கும் கொலை களவு அதிகமப்பா குடிகேடு அச்சுதடா பெண்ணாலே ஆனழிவு பெருகுமடா பூமி எங்கும் ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகுதடா. யாரு? சிவனோட முடிவு. அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்து அரசர் முடிவாகுதுடாங்க. பெண்ணாலே ஆணழிவு. பெண்ணு ஆணை கொள்ளுவா, ஆணு பெண்ணை கொள்ளுவானா. இந்த களி அழியிற வரைக்கும் இப்படிதான் நாசமா போகும். ஒன்னும் பண்ண முடியாதுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? புலம்பலாம். ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ இப்படி நடக்குதுன்னு. தர்மயுகம் வர்ற வரைக்கும் நீங்க கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் இங்க மோடி இல்ல. மோடிக்கு மேல யாரு வந்தாலும் அதான் நடக்கும்.
பெருமாளோட ஆட்சி வரும் தர்மயுகத்துல. சாமியே உட்கார்ந்து ஆழ்வார் சிங்காசனத்துல. எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் இருக்காரு பாருங்க, அவரை மாதிரி மகான் வருவாங்க. வந்து சாமி சிங்காசனத்துல உட்கார்ந்து சாமி சொல்றாரு, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் அன்போரைங்காரு அப்பா. தர்மயுகத்துல சாமியே உட்கார்ந்து ஆழ்வாரு, இந்த களி அழிச்சிருவாரு, பரபிரமமா இருக்குங்கிறாரு. எங்க பரபிரமம் இல்லாத இடையாது, எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்கு. இது அவனுடைய முடிவுங்க. இதெல்லாம் கர்மாங்க, இதெல்லாம் கர்மா. நம்ம முன்ன என்ன செஞ்சோமோ அதன்படி நம்ம நீங்களும் நானும் பேசியிருக்கோம். உயிரோட இருக்க போறோமா? நம்மள என்னைக்கு கொல்ல போறானோ? நம்மளை கொல்றது யாரு? சிவன் தான் நம்மளை கொல்ல போறான். அதான் சாமி சொன்னாரு, உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 பாடுகிறேன் சிவகாண்டம். சிவகாண்டம் யாரு? சிவகாண்டம் சாமி சிவன் பாடுறான். 13 பாடுகிறேன் சிவகாண்டம். சிவகாண்டத்துல எம்பெருமா அழகா சொல்றான். அப்ப ஈஸ்வரன் சொல்றாரு, உண்டாக்கி வைப்பது நான் உலகில் அழிப்பது நான் மகனே, உன்னை படைச்சவன் நான் தான், உன்னை கொல்ல போறது நான் தான்டாங்க. ஆனா உடலை தான் கொல்றான், நம்ம ஆத்மாவை கொல்லல. நம்ம அவனை தேடுனா நமக்கு அருமையான வாழ்க்கை. இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த ஆத்மா அழியாது. ஈசன்ட்ட போயிடணும், அவருடைய வீடு. சாமியா தான் சொன்னார், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் எனை வந்து வேண்டார், மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரகச்சியில் கூட்டியில அடைக்க கொத்தி இறந்த புழுக்கள் வந்து குஞ்சுதோ. இந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுது. ஸ்வர்க்கத்துக்கு போறவனுக்கு திவ்ய ஒளிமயமான தேஜஸ் கொடுக்கப்படுது. நரகத்துக்கு போறவனுக்கு நரகத்துக்கு ஏதுவான உடல் கொடுக்கப்படுது. எப்படி நம்ம பூமியில பறந்து வர மாதிரி உடல் எடுத்து வரணும், அது போல உங்களுடைய நீங்களான செத்ததுக்கு பிறகு என்னுடைய ஆத்மா நான் ஈஸ்வரனை தேடணும்னா எங்க அப்பாவுடைய பரமபதத்துக்கு போயிடும், அவருடைய சிவலோகத்துக்கு போயிடும். கோடி நீங்க 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே பதவி சிவலோக பதவி தான். அந்த பதவி எனக்கு கிடைச்சிடும். எங்க அப்பா ஈஸ்வரனை தேடணும், அங்க போயிடும். அங்க போன கூட எனக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது, ஆனந்தமயமான வாழ்க்கை. அவனுடைய உலகத்துக்கு அவனும் அவங்கிட்ட போயிடுவேன். ஆனா அவனை தேடாத மக்கள் எம வந்து பிடிச்சிட்டு போனான்னா அவனுக்கு நரகத்துக்கு ஏதுவான ஒரு உடலை கொடுத்து அவனை அங்க தண்டிச்சு அதுக்கப்புறம் இறப்புக்குரிய மண்ணுலகளை அவன் கர்மாவை தொலைக்கிறதுக்கு புழு, விலங்கு, பறவை, விருட்சன்னு பல பிரிவை கொடுக்குறான். ஓரளவுக்கு நல்லது கெட்டது செஞ்ச மனிதர்களை மீண்டும் மனித பிறவி கொடுக்குறான் உடல். இதுதான் வாழ்க்கை. இறப்புக்கு அப்புறம் உண்மையான வாழ்க்கை இருக்கு, ஆத்ம வாழ்க்கை. உண்மையான விடுதலை ஆத்ம விடுதலை தான். இந்த ஆத்மா சிவன்ட்ட போச்சுன்னா நமக்கு விடுதலை, இல்லைன்னா மீண்டும் நாயாவோ பன்னியாவோ ஏதாவது ஒரு பிரிவில் நம்மளை கொண்டு வந்து நம்மளை சீரழிச்சிருவான், கொன்னுருவான். இது எல்லாம் சிவனுடைய சித்தம். அதனால கிடைத்த மனித பிறவி இந்த வாய்ப்பு பயன்படுத்திடுங்க. அப்பா சிவனே அப்பா சிவனேன்னு உருகுங்க, அவன்கிட்ட போயிடலாம். அதை விட்டுட்டு சும்மா இந்த வெந்ததை திம்பேன், விதி வந்தா சாவேன், இறப்புக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல, உடல் செத்தோன்னு எல்லாம் முடிஞ்சிருக்கு நினைக்காம இருங்க. இது முட்டாள்தனமான இது. ஆத்மாவில் அத்தனையும் பதிவாகுது. எது அழிஞ்சாலும் நீ செய்யற நீ 1000 கோடி சொத்து வச்சிருக்கலாம், 5000 கோடி வச்சிருக்கலாம், எதுவுமே உன் கூட வரப்போறது இல்லை. ஆனா நீ செஞ்ச பாவ புண்ணியம் ரெண்டும் கூட வரும்.